ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான சென்டென்சஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர்கள் வருகிறார்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவர்கள்ங்கிறத இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். வருகிறார்கள் அப்படிங்கிறத கம்மிங்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் வருகிறார்கள்ங்கிறத தே ஆர் கம்மிங்னு சொல்லலாம். அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவங்கிறத இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஒரு புத்தகம் அப்படிங்கிறத எ புக்னு சொல்லலாம். படிக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ரீடிங்னு சொல்லுவோம். இப்போ அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான், இது இங்கிலீஷில் ஹீ இஸ் ரீடிங் எ புக்னு சொல்லலாம். நான் சாப்பிட விரும்புகிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கிறத ஐன்னு சொல்லுவோம். சாப்பிடுங்கிறதுக்கு ஈட்னு சொல்லுவோம். இப்போ விரும்புகிறேன் அப்படிங்கிறத லைக்னு சொல்லலாம். இப்போ நான் சாப்பிட விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஐ லைக் டு ஈட், ஐ லைக் டு ஈட்னு சொல்லலாம். நாங்கள் காத்திருக்கிறோம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கள்ங்கிறத வீன்னு சொல்லலாம். காத்திருக்கிறோங்கிறத இங்கிலீஷில் வெயிட்டிங்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் காத்திருக்கிறோம், இதை வி ஆர் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங். அவன் ஓடுறான், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஓடுறாங்கிறத ரன்னிங்னு சொல்லுவோம். இப்போ அவன் ஓடுறான் அப்படிங்கிறத ஹீ இஸ் ரன்னிங்னு சொல்லலாம். நாங்கள் பேசுகிறோம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கங்கிறத வீன்னு சொல்லுவோம். பேசுகிறோம் அப்படிங்கிறத டாக்கிங். இப்போ நாங்கள் பேசுகிறோம், இது இங்கிலீஷில் வி ஆர் டாக்கிங்னு சொல்லலாம். என்னால் பேச முடியும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா என்னாலங்கிறதுக்கு ஐ, பேச முடியும் அப்படிங்கிறப்ப பேசுறது இங்கிலீஷில் ஸ்பீக்னு சொல்லுவோம். முடியுங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னால் பேச முடியுங்கிறத ஐ கேன் ஸ்பீக்னு சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யும், இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா இதுங்கிறத இங்கிலீஷில் இட்னு சொல்லுவோம். எப்படிங்கிறத ஹவுன்னு சொல்லுவோம். வேலைங்கிறத ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுங்கிறத ஹவு டஸ் இட் ஒர்க்னு சொல்லலாம். இந்தியாவோட தலைநகர் எது, இது எப்படி கேட்கலாம்னா தலைநகர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேபிட்டல்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவோட தலைநகர் எதுங்கிறத வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். என் வீடு சுத்தமாக இருக்குது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா என் வீடுங்கிறத மை ஹவுஸ்னு சொல்லுவோம். சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத க்ளீன்னு சொல்லலாம். இப்போ என் வீடு சுத்தமாக இருக்குது, இதை மை ஹவுஸ் இஸ் க்ளீன்னு சொல்லலாம். என்னால் எழுத முடியும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். முடியுங்கிறதுக்கு கேன்னு சொல்லலாம். என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் ரைட்னு சொல்லலாம். என்னால் பாட முடியும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பாடுறதுக்கு இங்கிலீஷில் சிங்னு சொல்லுவோம். இப்போ முடியுங்கிறத கேன்னு சொல்லுவோம். என்னால் பாட முடியும், இதை ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பெரியவங்க, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பெரியவங்கங்கிறத இங்கிலீஷில் எல்டர்னு சொல்லுவோம். இப்போ அவங்க அப்படிங்கிறதுக்கு தேன்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் பெரியவர்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தே ஆர் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஒரு பெரிய நாடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பெரிய நாடு அப்படிங்கிறப்ப நம்ம பிக் கண்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ இந்தியா ஒரு பெரிய நாடுங்கிறத இந்தியா இஸ் எ பிக் கண்ட்ரின்னு சொல்லலாம். பொறாமைப்படாதே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பொறாமைங்கிறத இங்கிலீஷில் ஜெலஸ்னு சொல்லுவோம். இப்போ பொறாமைப்படாதேங்கிறப்ப டோன்ட் பி ஜெலஸ்னு சொல்லலாம். சுயநலமாக இருக்காதே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சுயநலமாக இருக்கிறத செல்ஃபிஷ்னு சொல்லுவோம். இப்போ டோன்ட் பி செல்ஃபிஷ்னு சொல்லலாம். சுறுசுறுப்பா இரு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சுறுசுறுப்பாங்கிறத இங்கிலீஷில் ஆக்டிவ்னு சொல்லலாம். இரு அப்படிங்கிறத பீன்னு சொல்லலாம். இப்போ சுறுசுறுப்பா இரு அப்படிங்கிறத பி ஆக்டிவ்.
பி ஆக்டிவ்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா பிரச்சனை இங்கிலீஷ்ல ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனைங்கிறத வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம்னு சொல்லலாம். நான் விளையாட விரும்புகிறேன், நான் விளையாட விரும்புகிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா விளையாடுறத இங்கிலீஷில் ப்ளேன்னு சொல்லுவோம். விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப லைக்னு சொல்லலாம். இப்போ நான் விளையாட விரும்புகிறேங்கிறத ஐ லைக் டு ப்ளே, ஐ லைக் டு ப்ளேன்னு சொல்லலாம். நீ எங்கே இருந்த, நீ எங்கே இருந்த, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா எங்கேங்கிறத இங்கிலீஷில் வேர்னு சொல்லுவோம். இப்போ நீ எங்கே இருந்த அப்படிங்கிறத வேர் யூ, வேர் யூன்னு சொல்லலாம். நான் சொல்கிறத செய், நான் சொல்கிறத செய், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா செய்ங்கிறத இங்கிலீஷில் டூன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்கிறத செய்ங்கிறப்ப டூ வாட் ஐ சே, டூ வாட் ஐ சேன்னு சொல்லலாம். யாரை பற்றி, யாரை பற்றி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யாரைங்கிறத இங்கிலீஷில் ஹூம்னு சொல்லலாம். பற்றிங்கிறத அபவுட்னு சொல்லலாம். இப்போ யாரை பற்றி அப்படிங்கிறத அபவுட் ஹூம்னு சொல்லலாம். கவனமா இரு, கவனமா இரு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கவனமாங்கிறத இங்கிலீஷில் கேர்ஃபுல்னு சொல்லுவோம். இரு அப்படிங்கிறத பீன்னு சொல்லுவோம். இப்போ கவனமா இருங்கிறத பி கேர்ஃபுல்னு சொல்லலாம். நான் வருவேன், நான் வருவேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கிறத ஐன்னு சொல்லலாம். வருவேன் அப்படிங்கிறப்ப வில் கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வருவேன், இதை ஐ வில் கம்னு சொல்லலாம். இங்க உட்காரு, இங்க உட்காரு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா உட்காருங்கிறத சிட்னு சொல்லுவோம். இங்க அப்படிங்கிறப்ப ஹியர்னு சொல்லலாம். இப்போ இங்கே உட்காரு, இதை சிட் ஹியர்னு சொல்லலாம். நல்லா படி, நல்லா படி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா படிக்கிறத ஸ்டடின்னு சொல்லுவோம். நல்லா படி அப்படிங்கிறப்ப ஸ்டடி வில்னு சொல்லலாம். பொறுமையா இரு, பொறுமையா இரு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பொறுமைங்கிறத இங்கிலீஷில் பேஷண்ட்னு சொல்லுவோம். இரு அப்படிங்கிறத பீன்னு சொல்லுவோம். இப்போ பொறுமையா இரு, இதை பி பேஷண்ட்னு சொல்லலாம். திரும்பவும் செய்யாத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா திரும்பவுங்கிறத ரிப்பீட்னு சொல்லலாம். இப்போ திரும்பவும் செய்யாதேங்கிறத டோன்ட் ரிப்பீட்னு சொல்லலாம். நான் குழப்பமா இருந்தேன், குழப்பமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கன்ஃபியூஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் குழப்பமா இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லலாம். என்ன கிண்டல் பண்றியா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிண்டல்ங்கிறத டீசிங்னு சொல்லுவோம். இப்போ என்ன கிண்டல் பண்றியா அப்படிங்கிறத ஆர் யூ டீசிங் மீன்னு சொல்லலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஞாபகம்ங்கிறத ரிமெம்பர்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐ ரிமெம்பர் தட். கதவை தட்டு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தட்டுறதுக்கு இங்கிலீஷில் நாக்னு சொல்லுவோம். கதவை டோர்னு சொல்லலாம். இப்போ கதவை தட்டுங்கிறத நாக் த டோர்னு சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கேக்குதா அப்படிங்கிறத ஹியர்னு சொல்லலாம். இப்போ நான் பேசுறது கேக்குதான்றப்ப கேன் யூ ஹியர் மீன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கொஞ்ச நாள் அப்படிங்கிறத எ ஃபியூ டேஸ்னு சொல்லலாம். முன்னாடி அப்படிங்கிறப்ப அகோன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா எ ஃபியூ டேஸ் அகோன்னு சொல்லலாம். நான் கோவமா இருக்கிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கோவமா இருக்கேன் அப்படிங்கிறத ஆங்க்ரின்னு சொல்லுவோம். இப்போ நான் கோவமா இருக்கேன், இதை ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நான் தூங்கணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தூங்குறத இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லலாம். இப்போ நான் தூங்கணும், இது இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு ஸ்லீப்னு சொல்லலாம். எனக்கு ஆர்வம் இல்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆர்வங்கிறத இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ இல்லை, ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத நாட் இன்ட்ரெஸ்டட்,
எனக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாம். எனக்கு ஆர்வம் இருக்கு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க.